அவன் எப்படி ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறான்றதை நம்ம பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1 அவனால் மனுஷனுக்கு நல்லதே செய்ய மாட்டான், நல்லது செய்ய வாய்ப்பே கிடையாது. அவனுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கணும். எவ்விதமாக யோபின் குடும்பத்தை அழிச்சான்பதை பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 1 7 கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தர் என்ன கேட்கிறாரு? சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? வாசிங்கம்மா. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அவன் எங்க இருக்கிறான்? இந்த பூமியில தான் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான். அவனுடைய வேலை என்ன? ஒவ்வொருத்தரையா கவுக்கிறது. எப்படி அவன் பக்கத்துல எப்படி கொண்டு வரணும், அழிக்கணும், எவ்விதமாக தன்னுடைய காரியத்தை மனுஷன் மூலியமா. அவன் ஒரு ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு உடம்பு தேவை. அப்போதான் அந்த சாத்தானை பார்த்தாப்புல. சாத்தானுக்கு என்ன இருந்தது? மிருகத்திலே மோசமான மிருகம் இது பாம்பு. கிராஃப்டி, தந்திரமானது. ஸோ மனுஷர்கள் கிராஃப்டி, தந்திரம், பொய், மற்ற அவனுடைய குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா அந்த உடம்புக்குள்ள இறங்கிடுவான். சுத்திட்டு இருக்கான். சுத்தி திரிந்து வரேன்னு சொல்றாப்புல. வாசிக்குமா. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய மோசே யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பாருங்க, அவனுடைய எண்ணம் என்ன என்பதை கர்த்தர் அறிவார். இன்றைக்கு நம்மை பற்றி அறிந்திருக்கிறவர் யார்? நம் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னைக்கு இந்த நானோ செகண்ட் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், அனைத்தையும் அறிந்திருக்கிறவர் தேவன். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி தெரிகிறது. எடுத்து வாசிக்கலாம். 4 புஸ்தகத்தில் கர்த்தர் என்ன அழகா ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இவனோ ஊரெல்லாம் சுற்றுறான், உலகமெங்கும் சுற்றின்னு இருக்கான். சுற்றி திரிஞ்சு பார்த்துக்கிட்டு அழிக்கிறதுக்காக. 2 நாளாகமும் 16 9. இங்க ரெண்டு காரியத்தை நம்ம முன்வைக்கிறோம். சாத்தானோ அவன் சுத்தி ஊரெல்லாம் உலகமெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். தேவனுடைய கண்கள் பார்த்துட்டு இருக்கு. இந்த ரெண்டத்தையும் நம்ம பார்க்க போறோம். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் சுவிசேஷத்தை படித்தோம். இங்க தேவ வசனத்தை பார்க்கலாம். 2 நாளாகமும் 16 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஸோ யோபு உத்தமமாக நடக்கிறார் என்பதை கர்த்தருக்கு தெரியும். நீதிமொழிகளில் கூட போட்டிருக்கு, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஸோ கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. யோபின் வாழ்க்கையை பார்த்தோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 1. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சி சொல்றார். இன்றைக்கு நம்மை பற்றி ஆண்டவர் சொல்லணும். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவனுமாகிய யோபின் மேல் நீ கண் வச்சியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோபுடைய வாழ்க்கை எப்படி. அவன் எப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு
அவனுடைய நாட்களில் எவ்விதமாக சோதனையை செய்தான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான். திருடணும். அவருடைய மொத்த வெல்த்தியும் அப்படியே அழிச்சான். பிள்ளைகள் 10 பிள்ளைகளையும் கொன்னான். கடைசியாக அவருக்கு நல்ல சுகம் இருந்தது. அந்த சரீரத்தில் சுகத்தை திருடினான், ஆரோக்கியத்தை திருடினான். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ, அவர் மனைவி, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த அம்மாக்குள்ள என்ன பேசிச்சு? சாத்தான் பேசினான். தேவனை தூஷிச்சுட்டு ஜீவனை விட்டுடு. தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் இதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை. தேவனுக்கு சாட்சி சொன்னதுபடி, தேவனுடைய வாயிலிருந்து வந்த சாட்சி, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின மனுஷன் யோபு. அதே போல கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். சாத்தான் வருவான், இந்த காரியத்துக்காக தான் வருவான். திருட வருவான், கொல்ல வருவான், அழிக்க வருவான். ஏன்னா தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்ம யார்? எலும்பு. எத்தனை பெரிய பாக்கியம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்திரீ நல்லது பேசியிருக்கலாம், யோபின் மனைவி. அந்த ஸ்திரீ என்ன பேசினாங்க? தேவனை தூஷி ஜீவனை விடு. உத்தமமாக நின்னார் யோபு. அவருடைய கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம், கர்த்தர் அவருடைய உத்தமத்தை பார்த்தார். அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்ததை பார்த்தார். அவர் இழந்ததை அத்தனையும் ரெட்டிப்பாய் கர்த்தர் தந்தார். ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயந்த மனைவியாக இருக்கணும். தீமை பேசுகிறதோ, தீமையான வழியில் போகிறதுக்கும், நம்மளும் போகக்கூடாது, நம்ம குடும்பத்துலேயோ, நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம சார்ந்திருக்கிறவங்களோ நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது யார் கொடுக்கறது? நல்லா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சாத்தானுக்கு எந்தெந்த விதத்தில் நம்ம இடம் கொடுக்குறோம்? தேவனை தேடுறோமா? நம்ம சுயத்துக்காக நம்ம தேவனை தேடுறோமா? இல்லை உண்மையாகவே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோமா? பாருங்க, வேதத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தர் பார்த்தார், இதுக்கு கம்ப்ளீட்டாக இதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க போகிறோம். எவ்விதமாக கர்த்தர் இதை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறதுக்கு ஸ்டெப் எடுத்தாருன்னு நம்ம படிக்க போகிறோம். அவர் தெய்வம் இறங்கி வந்தார். இதே ஸ்திரீ மரியாள் இடத்துல வந்து இந்த பூமியை பாவத்தில், அந்த சாபத்தில், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். 33.5 வருஷம் இந்த பூமியில் ஜீவித்து மறுபடியும் தன்னுடைய பர்பஸ் முடிச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 33.5 வருஷம் இந்த பூமியில் இருந்தபோது அவர் 30 வருஷம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகனாக இருந்து வீட்டில் இருந்தார், அதாவது குடும்பத்தோடு இருந்தார். 3.5 வருஷம் ஊழிய கர்த்தருடைய பர்பஸ், இந்த பூமியில் என்ன நடக்கணுன்றதோ அதை நிறைவேற்றினார். அந்த 3.5 வருஷத்தில் அவர் செய்த மேஜராக இந்த வேதத்தில் சுவிசேஷத்தில் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 37 மிரக்கிள்ஸ் போட்டிருக்கு. அவர் செய்ததெல்லாம் என்ன? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அற்புதம், குடும்பம், கல்யாண விருந்தில் குறைவுபட்ட திராட்சை ரசத்தை அவர் அதை நிறைவுக்குள்ள கொண்டு வராரு. அந்த கல்யாண விருந்து குறைவாக இருந்தது. அந்த குறைவை ஏசப்பா நிவர்த்தி செய்தார். நம்ம குடும்ப வாழ்க்கையில் கூட நிறைய குறைகள் இருக்கலாம். ஏசப்பா கிட்ட அந்த தாய் மரியாள் சொல்கிறாப்புல,
வேலைக்காரர்கள் இடத்துல அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த சத்திய வேதம். இந்த சத்திய வேதத்தை நம்ம கீழ்ப்படிந்தோமானால் அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் நம்ம மாறுவோம். அது மட்டும் இல்லை தேவஜனமே, அந்த கல்யாண விருந்தில் கொடுக்கப்பட்ட அந்த திராட்சை ரசம் முந்தினதை காட்டிலும் ஏசப்பா கொடுத்தது மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது. நம்ம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஒரு ருசிகரமாக இருக்கும். எத்தனை வீட்டில் கண்ணீர், எத்தனை வீட்டில் கவலை, வியாதி, போராட்டம், சொல்கிறதுக்கு அவனுடைய காரியங்கள் குடும்பத்தை கலக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கலக்கிட்டு இருக்கான். ஏனென்றால் அங்கே ஏசப்பா இல்லை. ஏசப்பா கொடுக்க வேண்டிய இடம் கொடுக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறது, வேண்டிய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது. அதாவது வேணும்னா ஏசப்பா எடுக்கலாம், இல்லாட்டி போனாக்கா நம்ம சொந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடித்த பிறகு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறது. கர்த்தர் அது விருப்பப்பட மாட்டார். அவர் கிளியராக சொல்லிட்டார், முழு இருதயத்தோடு நான் தான், எனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கும் போது தான் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வர முடியும். நம்மளை சிருஷ்டித்தவர் அவருக்கு தெரியும், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். தேவனுடைய கண்கள், நம்ம படித்தோம், தேவனுடைய கண்கள் பூமி எங்கு சுற்றிட்டு இருக்கிறது. உத்தமமாக நடக்கிற மனுஷன் யாராவது இருக்கிறாரா? இருக்காங்களா அம்மா? பாருங்க, சமாரியா ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீக்காக வேண்டி ஏசப்பா அங்கே வரார், அந்த கிராமத்துக்குள்ளே வரார். அந்த ஒரு ஸ்திரீயை தேடி வந்து அவளிடத்துல பேசுகிறார். பின்னாட்களில் அந்த ஸ்திரீயுடைய காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். எதுக்காக இந்த அம்மா பற்றி நான் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன்னா, உத்தமமாக தேடுற அந்த அம்மாக்குள்ளே இருக்க அந்த குறை கண்டார். அந்த ஆத்மா தேவனை தேடுது. இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு யூதன், நான் ஒரு சமாரியா ஸ்திரீ, நீங்கள் இங்கே வரக்கூடாதே சொல்லி அந்த அம்மா கேள்வி கேட்கும்போது, நான் கொடுக்குற தண்ணி ஜீவ தண்ணீர் என்றார். ஸோ ஏசப்பா கிட்ட இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவன். யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் சொல்லி, நான் ஜீவன் உண்டாகும். அது பரிபூர்ணம். நமக்குள்ள அந்த பரிபூர்ணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவர் செய்ததெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இந்த நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவனுக்கு வந்த ரிசல்ட் என்ன? சிலுவையில் அறையப்பட்டார். கண்கள் தெரியாதவர்களுக்கு கண்களை கொடுத்தார், பார்வை. செத்து நாரி போன சடலத்தை, லாசருவை 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சகோதரிகள் சொல்றாங்க. அவர் எதுவுமே கேட்கல. அவரை கூப்பிட்டார். அந்த மனுஷன் ஜீவனோடு வெளியில் வரார். கட்டப்பட்டவராக ஜீவனோடு திரும்பி வரார். குஷ்டரோகிகள் தொட்டு சுகம் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்தான் சாத்தான். ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஜீவனுக்குண்டான காரியங்கள் நடக்கிறத பார்த்து ஜீவாதிபதிய கொலை செய்யறதுக்கு அவங்க கூட இருந்த சீஷனாகிய யூதாஸ் காரியத்தை வைத்தே அவனுடைய திட்டத்தை போடணும்னு பார்த்தான். அவனுக்கு தெரியல ஏசப்பாவுடைய மாஸ்டர் பிளான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றது அவனுக்கு தெரியல. கர்த்தர் தன்னை தானே பலியாய் கொடுத்து நம்ம ஒவ்வொருத்தரையும் மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன். அந்த ஜீவன் கொடுக்கறதுக்காக தன்னை தானே பலியானார். அது மட்டும் இல்லை, அந்த பலியாய் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த 3 நாள் இரவும் பகலும் காவலில் இருந்தவர்கள்
நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள், ஆதியில் இருந்த மனுஷர்கள், அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்பின் வழியில் கொண்டு வந்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஸ்திரீனுடைய வித்து அவன் தலையை நசுக்கி நமக்கு திறவுகோல் ஆகிய தேவ வசனத்தை கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்துக்கு உண்டான ஆதாரம் மத்தேயு 18:18 படிங்க. கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை எவ்விதமாக நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஸ்திரீகளும் தங்கள் காரியங்களில் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு இந்த வசனத்தை எடுத்து அறிக்கை பண்ணும்போது, ஏசப்பாவுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருத்தர் ஜெயித்து தேவனுடைய நாமம் நம் மூலியமாக மகிமைப்படுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இப்போ மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிருக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நான் எதை கட்டுகிறேனோ பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில் நான் எதை அவிழ்க்கிறேனோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்படும். இந்த மத்தேயு 18:18 என்னென்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கு அதை நான் அவிழ்க்கணும். நான் இந்த பூமியில் எதெல்லாம் கட்டுறனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். வியாதி, மன சமாதானத்தை கெடுக்கிறதான காரியங்கள், குடும்பத்தில் குறைகள், போராட்டங்கள், மனக்கசப்பு, மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், வேதனைகள், இவை யாவையும் இந்த பூமியில் நான் கட்டும்போது பொல்லாத சாத்தானின் காரியங்கள், அதை ஆளுகை செய்கிற அத்தனை காரியங்களை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் கட்டுவோம். அவன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நடக்கக்கூடாதுபடிக்கு சுக வாழ்வு, ஐஸ்வர்யம், சம்பத், இதெல்லாம் கத்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுத்துருக்கார். அவன் என்ன பண்ணுறான்? மனுஷன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்க, பணம் இருக்கக்கூடாது, வறுமை கொடுத்து அவங்கள கட்டுறான். அதை இயேசுவின் நாமத்தின அவிழ்க்கணும். வசனத்தை சொல்லும், நாவினால் அறிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி இருதயத்தில் இந்த வசனத்தை வைத்து விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு ஏசப்பா எனக்கு இதை செய்து முடித்தார், இதை செய்து எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை பண்ணும்போது காரியங்கள் எனக்கு கைகூட கர்த்தர் உதவி செய்வார். எந்த இருதயம் கடினமாக இருக்கோ அந்த இருதயத்தை சாஃப்டன் பண்ணுவார். எந்தெந்த இருதயங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குதோ அந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகி அனுதினம் ஆதி திருச்சபையில் இருந்தால் அனுதினமும் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதுதான் தெய்வ வசனம். தேவனுடைய வசனம் வெறுமையாக திரும்பி வராது. எதற்காக அறிக்கை பண்ணப்பட்டோமோ அந்த வார்த்தை நிறைவேற்றி மறுபடியும் தேவனிடத்தில் போய் கணக்கு ஒப்புவிக்கும். இது தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியபரனாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குறைகளை நீக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் சர்வாயுத வர்க்கம். அதில் என்ன முக்கியமானது? ஆவியின் பட்டயம், தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயத்தை எடுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஜெயம். இன்னொன்று, நம்ம கையில் விசுவாசத்தை எந்த நேரமும் விசுவாசத்தோடு இருக்கணும். இந்த வசனத்தை சொல்லும் போதே சாத்தான் நடுங்குவான். இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போதே அவன் நடுங்குவான். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் குறையில்லாதபடிக்கு ஜீவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வசனத்தை எடுத்து உபயோகப்படுத்தல. இன்னொரு எபிசோடில் அவனுடைய இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த வேளையில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது, அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏனென்றால் சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கும். தேவ மனுஷன் ஒரு பெரிய ஊழியத்தில் இருந்தவங்க ஒரு சின்ன தவறுதல்னால அந்த ஊழியமே போயிடுச்சு. அது மாதிரி அவனுடைய தந்திரத்தை நம்ம உணராமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தெய்வ வசனத்தில் நம்மளை எந்த நேரமும் காத்துக்கொள்ளுறதுக்கு நம்ம ஞானமாக நடக்கணும். ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்துல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன். யார் இடத்துல? ஏசப்பா கிட்ட கேட்க கடவன்.
யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய தேவனிடத்தில் கேட்க கடவர், அவனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். ஸோ அந்த வசனத்தின்படி நம்ம அவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானம், தெய்வ ஞானம். 1 கொரிந்தியர் 1:30-31 சொல்லுங்க, இயேசுவே ஞானம், இயேசுவே நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் மீட்பென்ற அறிக்கை பண்ணும். அவரை ஏசப்பா முன்னாடி வைக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அவரை முன் வச்சு அவர் இடத்துல கேட்கும்போது இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், இந்த உலகம் எடுக்காத கெடுக்காத பரலோக சமாதானம் நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காக்கப்படும் என்ற தெய்வ வசனத்தை நம்ம அவிழ்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில அதை நிறைவேறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவிழ்க்கிறோம். இதை செய்யும் போது தேவன் மகிமைப்படுவார். ஏனென்றால் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்து அதை அறிக்கை செய்யும் போது பிதா மகிமைப்படுறார். என் மூலியமா ஒவ்வொருத்தரும் அதை அறிக்கை பண்ணும்போது பிதாவாகி தேவன் மகிமை. ஏன்னா குமாரன் நம்ம உயர்த்துறோம். அவர் வார்த்தையாக இயேசு. யோவான் 1:1 சொல்லியிருக்கபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணும்போது நம் வாழ்க்கையில் குறை இல்லை, எல்லாமே நிறைவு தான். நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நிறைவு. அந்த நிறைவு வரணும்னா நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கும்போது அந்த அனுபவத்துக்குள்ள வரும். எவ்விதமாக ஆதாம ஏவோல ஏதேன் தோட்டத்தில் எவ்விதமாக சந்தோஷத்துக்குள்ள இருந்தாங்களோ, ஒரு குறை இல்லாம தேவனோடு இணைஞ்சு தேவனோடு சஞ்சரித்தார்களோ, அதே பரலோகத்தின் அனுபவத்துல இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். இந்த வசனத்தை சொல்லி இந்த கான்வர்சேஷன், இந்த வசனத்தை முடிக்கிறேன். உபாகமம் 1 11 வசனம் 10 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்த நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மளை எவ்விதமாக வைத்திருக்கிறார் என்றால், வானத்தின் நட்சத்திரத்தை போல மின்னணும். நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்பதாக மின்னப்படணும். அடுத்தது, நீங்க யோசிங்க, நான் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அதுதான் தேவன் என்னை ஆசீர்வதித்து எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நடந்து போச்சு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது, இம்பேக்ட் கிடையாது. அப்படி தான் யோசிச்சு அறிக்கை பண்ணணும். எனக்கு உண்டானதில்லை, நான் ஏசப்பாவோட இணைஞ்சிருப்பேன். நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் இருந்தா நீ வேண்டிக்கொள்வது எதுவோ அது உனக்கு தரும். தட்ஸ் ஆல். கர்த்தர் செய்வார். அவர் வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் ஒளிந்து போவதில்லை, நிறைவேறாமலும் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். தேவஜனமே, எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் கர்த்தரினை அதிகமாக 1000 மடங்கு யோசிச்சு பாருங்க. நான் இன்றைக்கு இருக்கிறத நான் 1000 மடங்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்க வார்த்தை என் வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கை, என் புருஷனுடைய வாழ்க்கையில், எனக்கு இருக்கிற பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தலைமுறையாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையில் ஒரு காலம் மாற மாட்டார், ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவர் நீர் ஒருவர் தான். அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிக்கிறீர்.
நாங்கள் பெருகவே பெருகணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் படித்த வசனங்கள் படித்தவண்ணமாக போகக்கூடாதப்பா, கேட்டதுபடி இருக்கக்கூடாது, அதன்படி ஜீவித்து சத்ருக்கு எந்த விதத்துலையும் அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் ஞானமாய் நடக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே எங்களை மூடி மறைச்சிக்கோங்க அப்பா. நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உமக்கு கர்த்தா பிரியமாக நடக்கிறதுக்கு, ஜீவிக்கிறதுக்கு ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. இந்த வார்த்தைகள் கர்த்தா நிச்சயமாகவே இட்ஸ் கோயிங் டு கெட் டீப் ரூட்டட் இன் டு தட் லைஃப்ஸ் லார்ட். தேங்க்யூ. வேறு பிடித்து கர்த்தா ஒரு பெரிய காடாக மாறணும் ராஜா. அநேகர் அதுக்குள்ளே வந்து தங்கணும் சுவாமி. உடைய வாசனத்தை கேட்கணும், அதன்படி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்குற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.